ஓம் திருச்சிற்றம்பலம். சிவய நம. தினம் ஒரு திருமந்திரம். இரண்டாம் தந்திரம் காமிகாகமம். மந்திரம் 35. தொகுதி 18. தீர்த்தம். பாடல் 495. அறிவார் அமரர்கள் ஆதிப்பிரானேச். செறிவார் உரைபதம் சென்று வலங்கொள். மரியார் வளைக்கே வருபுனல் கங்கை. பொறியார் புனல் மூழ்கப் பொன்னியர் ஆமே. பொருள்: முன் தோன்றியவைக்கும் முதல் தோன்றிய சிவபெருமானை ஞானத்தால் உணர்ந்தவர்கள் பிறப்பு இறப்பு இல்லாத அமரர்கள் ஆகிறார்கள். அந்த அறிஞர்கள் சிவன் உரையும் சிவலோக பதத்தை அடைந்து அச்சிவனையே சுற்றி வாழ்கிறார்கள். ஆனால் அறிவில்லாதவர்கள் மரக்கலம் செல்லும் அளவுக்கு ஆழமும் அகன்றும் ஓடும் கங்கை போன்ற புனித நீரில் ஐம்பொறிகளும் முழுக்க அவை புனிதம் பெற்று மோட்சம் அடையும் வழி என்று நம்புகிறார்கள். ஆனால் உலகம் செழிக்கவும் உயிர்கள் வாழவும் ஐம்பொறி அறிவை பயன்படுத்தி நலம் வேண்டி நன்மை செய்வோரே உண்மையான புண்ணியம் செய்தவர் ஆவர். Meaning, those who realize the Lord Shiva, who appeared before all before, through wisdom become immortals without birth and death. Those scholars attain the state of Shivaloka, where Shiva resides, and live around him. However, the ignorant believe that by immersing the five-fingered amulets in holy water like the Ganges, which flows as deep and wide as a tree trunk, they attain holiness and attain salvation. However, those who use the knowledge of five-fingered amulets to seek good and do good for the prosperity of the world and the survival of living beings are the ones who have done true merit. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் செய்து நீங்களும் சப்ஸ்கிரைப் செய்து சிவன் அருள் பெறுங்கள். Presented by சுபா ஸ்ரீனிவாசன். தமிழ் இலக்கிய பாசறை, கோவை. நன்றி, வணக்கம்.